Chapter 14, Statistics. Introduction. The 14th lesson la நம்ம என்னெல்லாம் பார்க்க போறோம்னா first one meanங்கறத பார்க்க போறோம். That is arithmetic mean. Grouped distribution, ungrouped distribution ரெண்டா கிளாஸிஃபை பண்ணிக்கலாம். So grouped distribution னா நம்மளுடைய intervals வந்து நம்மளுடைய datas so grouped இருக்கும். Grouped means உங்கள் டேட்டாஸ் வந்து இந்த ஃபார்மேட்டில் டேப்லோ காலம் ஃபார்மேட்டில் கொடுத்துருப்பாங்க. தட் இஸ் grouped distribution. Some 10 to 15 ஒரு எக்ஸாம்பிளுக்காக எழுதுகிறேன். ஸோ இந்த ஃபார்மேட்டில் இருக்கும், கீழே ஃப்ரீக்வன்சி இருக்கும். ஸோ இப்படி கொடுத்துருந்தா grouped distribution. ungrouped distributionங்கிறது நம்ம ஏர்லியர் கிளாஸஸில் படிச்சிருக்கோம். ஒரு 7th 8th 9th வரை கூட படிச்சிருப்போம். ஸோ இப்படி டேட்டாஸ் x1 x2 x3 அப் கோயிங் இந்த ஃபார்மேட்டில் இருந்தால் அன்குரூப்டு டிஸ்ட்ரிபியூஷன். இந்த அன்குரூப்பிங் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு ஆல்ரெடி நம்ம ஃபார்மில் படிச்சிருக்கிறோம் ஏர்லியர் கிளாஸஸில். இஸ் அ மீன்ஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸுங்கிறத படிச்சிருப்போம். ஸோ இப்போது நம்ம 10th என்ன படிக்க போகிறோன்னா இந்த குரூப்டு டிஸ்ட்ரிபியூஷனே ஸோ 3 கிளாஸிஃபை பண்ணிக்கலாம். ஸோ 3 டைப்ஸில் நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ இந்த குரூப்டு டிஸ்ட்ரிபியூஷனை ஸோ 3 மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ குரூப்டு டிஸ்ட்ரிபியூஷன் ஸோ 3 மெத்தட்ஸில் நம்ம மீன் கால்குலேட் பண்ணலாம். Method number 1, direct method. Method number 2, assumed mean method. Method number 3, step deviation method. ஸோ டைரக்ட் மெத்தடில் நம்ம யூஸ் பண்ணுற ஃபார்முலா எக்ஸ் பார்ஸ் ஈக்குவல் டு சிக்மா எஃப்ஐ எக்ஸ்ஐ பை சிக்மா எஃப்ஐ. இந்த ஃபார்முலா எப்படி அப்ளிகபிள் பண்ணுறோம் அப்படிங்கிறது 14.1 எக்ஸைஸில் பார்க்குறோம். அண்ட் அஸ்யூம்டு மீன் மெத்தட் எக்ஸ் பார்ஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் சிக்மா எஃப்ஐ டிஐ பை சிக்மா எஃப்ஐ. இது வந்து அஸ்யூம்டு மீன் மெத்தட். Step deviation x bar is equal to a plus sigma fi ui by sigma fi into h. இதுதான் ஸ்டெப் டிவிஷனில் யூஸ் பண்ணுற ஃபார்முலா. ஸ்டெப் டிவிஷன் எப்போல்லாம் யூஸ் பண்ணுவோன்னா நம்முடைய கிளாஸ் இன்டர்வலுடைய சைஸ் ஈக்குவலாக இருக்கும் பொழுது ஸ்டெப் டிவிஷன் அப்ளிகபிள். அண்ட் 3 மெத்தடில் போடக்கூடிய ஆன்சரும் நமக்கு சேம் ஆன்சர் தான் வரும். நம்முடைய ஒர்க்கிங் ஈஸியாக இருக்கணும், டேப்லோ காலம் வேல்யூ சின்னதாக வரணும்னா ஸ்டெப் டிவிஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டெப் டிவிஷன் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கவனிக்க வேண்டிய ஸ்டெப்பு வந்து கிளாஸ் சைஸ் ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா கிளாஸ் சைஸை தான் ஹச்சாக எடுப்போம். அண்ட் ஃபர்தராக பார்க்குறது 14.1 எக்ஸைஸை டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஸோ த குரூப் டிஸ்ட்ரிபியூஷன் இதை தான் நம்ம 14.1 லேர்ன் பண்ணுறோம், எக்ஸைஸ் 14.1. நெக்ஸ்ட்டு ஸோ 14.2 என்ன படிக்க போகிறோன்னா மோட் அப்படிங்கிறத படிக்கிறோம். இந்த மோடுமே நம்ம 2 டிவைட் பண்ணிக்கலாம். குரூப்டு டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் ungrouped distribution. So ungrouped distributionல மோட் வேணும்னா most occurring term is a mode நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம் ஏர்லியர் கிளாஸஸில். இப்போ இந்த grouped distribution இருக்குல்ல, இதை வந்து நம்ம 10th படிப்போம். நம்ம டேட்டாஸ் வந்து டேப்லோ காலம் ஃபார்மேட்டில் கொடுத்துருப்பாங்க. இதில் யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா வந்து mode is equal to
L plus F1 minus F0 divided by 2F1 minus F0 minus F2 into H. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம மோடு கால்குலேட் பண்ண போகிறோம். இதை 14.2 எக்ஸசைஸில் நம்ம பார்க்குறோம். அண்ட் 14.3ல பார்க்க போகிறது மீடியன். மீடியன் இதையும் grouped distribution ungrouped distribution divide பண்ணிக்கலாம். ஸோ ungrouped distribution இருந்ததுன்னா நம்ம ஆல்ரெடி படித்தது தான். ஸோ நம்மளுடைய மீடியன் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம டேட்டாஸை வந்து அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டரில் எழுதுவோம் ஃபஸ்ட்டு. தென் மிடில் வரக்கூடிய நம்பர் வந்து மீடியன். ஸோ மிடில் 2 நம்பர் இருந்ததுன்னு சொன்னால் அர்த்மெட்டிக் மீன் கால்குலேட் பண்ணுவோம். இது மீடியன் கண்டுபிடிக்கிறதுக்கு இது நம்ம ஏர்லியர் கிளாஸஸில் படிச்சுட்டு வந்தது. இப்போ குரூப்டு டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது நம்மளுடைய கொஷின் வந்து இன்டர்வல் சைஸ் கிளாஸ் இன்டர்வலில் கொடுத்துருப்பாங்க, கரஸ்பாண்டிங் ஃப்ரீக்வன்சி ஆல்சோ கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ இதில் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம் மீடியனுக்கு? மீடியன் இஸ் ஈக்குவல் டு L plus n/2 minus CF by F into H. இதை தான் நம்ம மீடியனுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். இது 14.3ல நம்ம பார்க்குறோம். அண்ட் 14.4 அப்படிங்கிற எக்ஸசைஸில் நம்ம என்ன பார்க்குறோன்னா கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் cumulative frequency distribution. Graphical representation of cumulative frequency distribution 14.4 exercise learn பண்ணுறோம். இதில் 2 டைப் இருக்குது. ஆக்சுவலாக இது கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன். இதில் லெஸ் தேன் டைப் ஓஜிவ் and more than type OGU. ஸோ 2 ஃபார்மேட்டில் இந்த கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் இருக்குது. நம்ம இதை யூஸ் பண்ணி மீடியன் கூட கண்டுபிடிக்க முடியும். கிராஃபிக்கல் வேலையும் கால்குலேட் பண்ணி கிராஃபிக்கல் வே யூஸ் பண்ணியும் நம்ம மீடியன் கண்டுபிடிக்க முடியும். அண்ட் ஸோ ஒன் மோர் ரிலேஷன்ஷிப் பார்க்குறோம். ஸோ ரிலேஷன்ஷிப் the relationship among mean, median, mode. ஸோ இதையும் நம்ம இந்த எக்ஸசைஸில் சாப்டரில் லேர்ன் பண்ணுறோம். அதாவது மீன், மீடியன், மோடு இந்த மூணையும் யூஸ் லிங்க் பண்ணக்கூடிய ரிலேஷன்ஷிப் என்னென்னா 3 மீடியன் is equal to mode plus 2 mean. இந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம இந்த சாப்டரில் லேர்ன் பண்ணுறோம். இது எம்பிரிக்கல் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் மீன், மீடியன், மோட்னு சொல்லலாம். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் கூட நமக்கு 2 மார்க் 1 மார்க்குக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது 2 டேட்டாஸ் கொடுப்பாங்க, 1 மோர் இந்த ரிலேஷன்ஷிப்பை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஸோ இதுதான் நம்மளுடைய லெசன் 14ல் 10th ஸ்டாண்டர்டில் படிக்க போகிறோம். Introduction over. Thank you.